வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்தவித மூட நம்பிக்கையில போகாமல், பரிகாரங்கள் தோஷங்கள் எல்லாம் போகாமல், நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது, கோச்சார அமைப்புல எந்த மாதிரி பயிற்சி வருது, அது ரெண்டையும் சேர்த்து எப்படி ஒரு பலாபலன்கள் நம்ம வாழ்க்கையில வரப்போகுது, போத் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ல எப்படி செயல்பட போகுது, நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மா எப்படி நம்மளோட ஜாதகம் மூலமாகவும் நம்ம கோச்சாரம் சேஞ்ச் மூலமாகவும் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறத புரிந்து கொண்டு அது பிரகாரம் நம்ம ஜோதிட கருத்துக்களும் பலாபலன்களும் நம்ம இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல டிசம்பர் 2024, அதாவது 2024 ஆண்டோட கடைசி மாதம் என்று சொல்லப்படுகிற டிசம்பர் மாதம் 31 நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இந்த ஒரு மாதம் இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ராகுங்கிற ஒரு பாவ கிரகமே பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்திலும், கேது ராசியிலுமே நீடித்திருக்கிறார். கடந்த ஒரு வருஷமாவே ராகு கேது ராசியோட சம்பந்தப்பட்டு குழப்பங்கள், மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி இல்லாம, ஒரு டைம் கிளாரிட்டியா இருந்தாலும் இன்னொரு டைம் மிஸ் ஆகுறது, கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது, பிரச்சனை கொடுக்கறது, கொஞ்சம் இரிட்டேட் பண்றது. நம்ம பழகக்கூடிய பங்குதாரர்களா இருந்தாலும் சரி, கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவர், எல்லாத்துலயுமே ஒரு சின்ன ஒரு இக்கண்ணா இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சின்ன கனெக்ட் மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறது கொடுக்கிறார். குரு 9ஆம் இடத்துல இருந்து கேதுவை பார்க்கிறது ஓரளவுக்கு அதுக்கு நிவர்த்தி கொடுத்து, கேதுவும் ராசிக்குள்ள இருந்து குழப்பத்தை கொடுக்கறதுக்கு ஒரு கொஞ்சம் அப்பப்ப நிவர்த்தி கொடுக்கிறார். சனி 6ஆம் இடத்துல இருந்து கடன் நோய் எதிரியை நிறுத்தி ஓரளவுக்கு பிரச்சனையை குறைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கிறார். இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு கன்னிராசிக்கு. இப்போ மாத கிரகத்தை பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய கன்னிராசியோட அதிபதியாகிய புதன் குருவின் பார்வையிலேயே 3ஆம் இடத்தில் நீடித்திருக்கிறது. ராசிக்கு ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு அந்த தைரியமாகவும் எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்லாவே புத்தி கூர்மை, சமயோஜ புத்தி, ஒரு சால்வ் பண்றதுக்கு எப்படின்னு எமோஷனலா போகாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்லாவே சில விஷயங்கள், இது வரைக்கும் புரியாத விஷயங்கள் இந்த மாதம் புரியக்கூடிய அமைப்புகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நல்லாவே ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும், நல்லாவே நம்ம ஒரு போர்ஷன் கவர் பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறார். அதே சமயத்துல டிசம்பர் 3ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல போய் கேந்திர பலம் பெற்று 10ஆம் இடங்கிற தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பது பார்த்தீங்கன்னா வேலை தொழிலையும் ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மெயினா சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு அந்த இது பார்க்கலாம். சூரியனும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போறது, அதுவும் ஒரு நல்ல பலம். ஸோ சூரிய சுக்கிர பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு நல்ல பலனை கொடுத்து, இது வரைக்கும் கொஞ்சம் சுமாரா ஸ்லோவா போயிட்டு இருந்தது அக்டோபர் நவம்பர்லங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு அந்த 2 கிரகத்தின் பயிற்சி உண்டு. செவ்வாய் நீடித்து 11ஆம் இடத்துலயே இருக்கிறார், லாபஸ்தானத்துக்கு இருக்கிறார். செவ்வாய் கன்னிராசிக்கு ஒரு மாதிரியான சுமாரான ஒரு கிரகமாக இருந்து ரொம்ப கவனமா இருக்கிறனால கிரகமா இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லை. நீச்சமா இருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்க்கிறார் 4ஆம் பார்வையாக, 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ குழந்தைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ருணச்சத்ரு பாவம் 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால உடம்பு உபாதை, வம்பு வழக்குலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தனத்திலையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில செலவுகள் வருது, பேச்சுலையும் கொஞ்சம் டக்குன்னு நம்ம பேசிடுறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் செவ்வாய் கொடுக்கும். மெயினா செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கவனமா பேச்சிலையும் செயல் விஷயத்திலையும், குழந்தைகள் டீல் பண்றது, உடம்பு உபாதைகள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி ராசி அதிபதி அருமையான ஒரு அமைப்புல, சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கொடுப்பார். குரு 9ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பதனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியமும் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்து இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் முழுவதும் இருக்குங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். அடுத்த வருஷம் ராகு கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே நம்ம விசேஷ பலன் கன்னிராசிக்கு இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளும், வாழ்க்கை சம்பவங்களும், முயற்சிகளும் டிசம்பர் மாதம் செய்துப்போம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும், செஞ்சுக்கலாம். ஏன்னா சூரியன் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வர்றது இடம், வீடு, வண்டி, வாகனம் விஷயத்துல நல்ல ஒரு அமைப்பு உண்டு. அது மூலம் பலன் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் நல்ல ஒரு குரோத் உண்டு. நல்ல உத்வேகமா செயல்பட்டு சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம் டிசம்பர் மாதம்.
ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியும் குரு பார்க்குறார், ராசியையும் குரு பார்க்குறார். எல்லாமே வந்து ஒரு சுபிக்ஷமா போய் மன சோர்வடையாமல் எதா இருந்தாலும் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த ராகு 7ஆம் இடத்துல இருந்தாலும் எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுங்கிறது புத்திசாலித்தனமாக நீங்க செயல்பட்டு செய்யணும். அது நல்லாவே செய்வீங்கிறது காமிக்குது. தசாபுக்திகள் மட்டும் சிறப்பா இருக்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் ஒன்று கொஞ்சம் பெட்டராகவும், தசாபுக்திகள் கொஞ்சம் சுமாரா நடக்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அந்த தசாபுக்திகள் நீங்க பிறந்த லக்னத்துக்கு எத்தகைய ஒரு ஆதிபத்திய விசேஷம் பெற்ற ஒரு தசைகளாக வருகிறது, அத்தகைய தசநாதன் வந்து கோச்சாரத்துல எப்படி ஒரு அமைப்புல இருக்கிறாருங்கிற பலனை எல்லாம் நீங்க சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இப்போ பழைய நடந்த பாஸ்ட், ப்ரெசண்ட், இம்மீடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்தோட ஒப்பிட்டு கோச்சாரத்தை கொண்டு வந்து துல்லியமாக நம்ம பெற்று வாழ்க்கையில் அடுத்தக்கூடிய நடவடிக்கை எப்படி இருக்கணும், நம்ம எது மாதிரி டைரக்ஷன்ல போகணுங்கிறதெல்லாம் நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.